Okay, good morning all. Okay, so இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கோபர்தன் ஸ்கீம். ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ வாட் இஸ் பயோகேஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ பயோகேஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த கோபார் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஸோ பயோகேஸ் ஆர் கோபார் கேஸ். ஸோ அந்த பேசிஸ்ல கோபர்தன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமுக்கு பேர் வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் பயோகேஸ்? ஓகே, ரைட். நம்ம வீட்டில் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேஸ்ட், ஓகேங்களா, ரைட். லைக் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் ஹோம், யூஸ்வலாக அந்த கிச்சன் வேஸ்ட் இதெல்லாம் அதில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பயோமாஸ் வேஸ்ட், ஓகேங்களா, பிளான்ஸ் வேஸ்ட்டு, பர்டிகுலர்லி பிளான்ஸ் வேஸ்ட், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட், ரெசிடியூஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஆர் கோயிங் டு மேக் இட் டீகம்போஸ். யூஸ்வலாக என்ன ஆகும், சேம் நம்ம வீட்டில் வேஸ்ட் இருக்கு, இந்த வேஸ்ட் என்ன பண்ணிடுவோம், நம்ம வெளியே தூக்கி கொட்டிடுவோம். கரெக்டா, அது ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு மக்கும். ஸோ இட் அண்டர்கோ த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன். கரெக்டா, ஸோ இதே தான் எப்பயும் நடந்துட்டு இருக்கு. அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம ஆனரோபிக் கண்டிஷன்ல டீகம்போசிஷன் பண்ண விட போறோம். வாட் கண்டிஷன்? ஆனரோபிக் மீன்ஸ் வாட்? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேங்களா, ஆனரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாம டீகம்போசிஷன் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஒரு டைஜஸ்டருக்குள்ள இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ள போட்டு, ஓகே, க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல we are letting the decomposition happen. ஸோ டீகம்போசிஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும், நம்மளுக்கு கேசஸ் அதுல இருந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ நேச்சுரல் கேஸ்னா என்னது? இட் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் மீத்தேன். எப்படி அந்த கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? சேம் இதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு பெட்ரோலியம், கோல் இருக்கக்கூடிய இடங்கள்ல சேம் அதே டீகம்போசிஷன் ப்ராசஸ்ல அதில் அந்த மக்கக்கூடிய பிளான்ஸ் அண்ட் அனிமல் வேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கோலாவும் பெட்ரோலாவும் க்ரூட் ஆயிலாவும் மாறுது. ரைட்டா, அதுக்கு அந்த ரிசர்வ்ஸ் பக்கத்துல தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், நேச்சுரல் கேஸ் இருக்கும். ஓகேவா, அதே கேஸ் எப்படி அங்க ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம இங்க என்ன பண்றோம், ஒரு டைஜஸ்டர்ல க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல லெட்டிங் த டீகம்போசிஷன் ஹேப்பன். ஸோ அதனால நம்மளுக்கு வந்துட்டு கேசஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கேசஸ்ல மேஜர் கம்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, இதுல கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், பட் அப்படி நம்ம அதை யூஸ் பண்றதுனால வந்துட்டு பிரச்சனையாகாதா அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம். பட் இதுல என்ன இருக்கும், கன்ஃபார்மா மீத்தேன் இருக்கு. ஸோ இந்த மீத்தேன் என்னது, நம்ம ஃபியூயலா வந்துட்டு யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ திஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபியூயல். ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபியூயலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டொமஸ்டிக் கன்சம்ஷனுக்கு கேஸ் அடுப்புலாம் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதுக்கான ஃபியூயலாகவும் டொமஸ்டிக் குக்கிங்கான ஃபியூயலாகவும் நம்ம இதை மேஜரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட். இதுதான் இந்த பயோகேஸ். பயோகேஸ்ல இருந்து பயோகேஸ் அப்படிங்கிறது என்னது, நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, ரைட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வெதர் மீத்தேன் இஸ் a greenhouse gas or not. மீத்தேன் கிரீன் ஹவுஸ் கேஸா இல்லையா? கிரீன் ஹவுஸ் கேஸ் தான். ஓகேங்களா, ரைட். இட்ஸ் a very potent greenhouse gas than carbon dioxide. ஓகேங்களா, ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எவ்வளோ தூரம் ட்ராப் பண்ணுதோ ஹீட்டை, அதை விட 24 to அரௌண்ட் 28 to 34 டைம்ஸ் ஹீட்டை வந்துட்டு ட்ராப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு, மீத்தேனுக்கு இருக்கு. ஓகேங்களா, ஸோ கம்பேரிட்டிவ்லி கார்பன் டை ஆக்சைடு விட ரொம்ப டேஞ்சரஸ் எது நம்மளுக்கு, மீத்தேன். கரெக்டா, ஆல்ரெடி நம்ம ரைஸ் ஃபீல்ட்ல வந்துட்டு என்ன பார்த்தோம், பேடி ஃபீல்ட்லாம் வந்துட்டு மீத்தேன் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியேவும் மீத்தேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு நேச்சருக்கு போயிடுச்சு, அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி பொட்டன்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ். ஓகேவா, இப்போ நம்ம இந்த ப்ராசஸ்ல என்ன பண்றோம், இப்போ ஒருவேளை இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், இதே பிளான்ஸ், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் எல்லாமே இட் அண்டர்கோஸ் டீகம்போசிஷன். அப்போ அந்த டைம்ல நம்மளுக்கு வந்துட்டு கேஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்துட்டு டைரக்டா போய் அட்மாஸ்பியர்ல கலக்கிறதுக்கு பதிலாக அந்த மீத்தேனை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் டிஃபரன்ஸ். ரைட்டா, ஸோ இப்போ பயோகேஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. அந்த கேஸுக்கு அதர் நேம் தான் என்னது, கோபார் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூ வில் யூஸ் கவுடங் இன் தீஸ் ப்ராசஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ கவோட ப்ராடக்ட்ஸ்ன்றதுனால இந்த கோனா கவ் இல்லையா, ஸோ அந்த கோபார் அப்படிங்கிற அந்த நேம் மட்டும் அடுத்து வந்துச்சு. ஓகேங்களா, ரைட். ஸோ ஏன் நியூஸ்ல வந்துச்சு இப்போ அது? ஓகே, ஸோ யூனியன் கேபினெட் ஹேஸ் அப்ரூவ்டு திஸ் ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ இந்த கோபர்தன் பயோகேஸ் பிளான்ட் நம்ம கொண்டு வரதுக்கான அப்ரூவல் வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்க, கேபினெட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வித் பட்ஜெட் அவுட்லே 23,700 crores வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ ஸ்கீமோட பேர் என்னது, நேஷனல் யூனிஃபைடு ஸ்கீம் ஃபார் கம்ப்ரஸ்டு பயோகேஸ். ஓகேவா, ரைட். ஸோ இந்த பயோகேஸை நம்ம எப்படி நம்ம பெட்ரோல் யூஸ் பண்றோம் இல்லையா, ரைட். நேச்சுரல் கேஸ் இருக்குன்னா டைரக்ட் நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ண மாட்டோம், சிஎன்ஜியா யூஸ் பண்றோம் இல்லையா, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். அதே மாதிரி பயோகேஸை வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணி யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ அந்த பயோ பிளான்ஸ்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஸ்கீம். ஓகேங்களா, அந்த ஸ்கீம்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு, அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, ஓகே, அண்ட் முக்கியமானது இதுல இருக்கக்கூடிய பில்லர்ஸ். ஓகேங்களா, ஸோ எந்த மாதிரி வந்துட்டு
சப்போர்ட் பண்றாங்க இந்த ஸ்கீம்ல இருந்து பயோகேஸ் பிளான்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன வந்துட்டு சப்போர்ட் வருது அது எல்லாத்தையும் பார்ப்போம். இது எப்ப இருந்து எப்ப வரைக்கும் இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரம் 26-27 to 35-36 அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்க போகுது. ஸோ இந்த பட்ஜெட் அவுட்லே எதுக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இட் வில் பி இம்ப்ளிமெண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம். ஓகே, ஒன்ஸ் பார்த்துட்டு அப்புறமா அந்த கடைசியா வரும். ஓகேங்களா, ரைட். ஸோ ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் கிளீன் எனர்ஜி, ரைட்டா? ஸோ ரெனியூபிள் எனர்ஜிஸ் கொண்டு வர்றது, சோலார் கொண்டு வர்றது, ரைட், இந்த மாதிரி கிளீன் எனர்ஜிஸை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, அப்படி இருக்கிறப்ப இந்த கிளீன் எனர்ஜியுடைய ஒன் ஆஃப் த மிக்ஸ் தான் எது நம்மளுக்கு இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ். ஓகேங்களா, ரைட், சிபிஜி. ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க? நியர்லி 10 fold ஓவர் த நெக்ஸ்ட் டெக்கேட். இப்போ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதுல இருந்து 10 மடங்கு ஜாஸ்தியா வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தென் ஹவ் யூ ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் இட்? ஓகே, ஸோ யூ ஆர் கோயிங் டு கன்வெர்ட் த வேஸ்ட். ஓகே, ஸோ கன்வெர்ட் த அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூ, கேட்டில் டங், ஆர்கானிக் வேஸ்ட். முனிசிபல் ஆர்கானிக் வேஸ்ட்னா நம்ம வீட்ல இருந்து தூக்கி போடுறோம் இல்லையா, காலையில வருவாங்க இல்லையா, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கும் குப்பையெல்லாம் எடுத்துக்க போறோம். ஓகே, தட் இஸ் ஆர்கானிக் வேஸ்ட். ஓகே, பிரஸ்மெட், திஸ் இஸ் ஃப்ரம் சுகர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா, சக்கருக்குள்ளிய ரிமைனிங் அது சுகர் இண்டஸ்ட்ரீஸ்ல. ஓகே, இது எல்லாத்தையுமே கிளீன் எனர்ஜியாவும் அண்ட் அதர் ஒன் ஆர்கானிக் மென்யூராவும் மாத்த போறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடியதை 2 பார்ட்டா நம்ம பிரிக்கிறோம். ஒன்னு இஸ் ஃபார் எனர்ஜி, அதர் ஒன் ஆர்கானிக் மென்யூர். இந்த ஆர்கானிக் மென்யூர் அகைன் எங்க போகும்? ஃபீல்டுக்குள்ள போகும், ஃபார்மர்ஸ்ட போகும். கரெக்டா? ஸோ நீங்க என்ன பண்றீங்க? யூ ஆர் கலெக்டிங் ஆல் த வேஸ்ட். ஓகே, வேஸ்ட்டை ஃபுல்லா எடுத்து திரும்பவும் ப்ராசஸிங் பண்ணி என்ன பண்றோம்? அதை வெல்த்தா கிரியேட் பண்றோம். ஸோ வேஸ்ட் டு வெல்த் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, தென் அகைன் இந்த வெல்த்தை நம்ம எங்க கொண்டு போறோம்? யூ ஆர் அகைன் இன்ட்ரடியூசிங் இட் இன் டு த எக்கானமி. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகுது ஒன்னு, அது போக திரும்பவும் இதை எக்கானமிக்குள்ளேயே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ வேஸ்டேஜ் வந்துட்டு ஆகல, ரைட்? தென் இட் வில் இன்க்ரீஸ் யுவர் எனர்ஜி செக்யூரிட்டி. ஓகேங்களா, ஸோ ஃபாசில் ஃபியூல்ஸ், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ நம்மளுக்கு இம்போர்ட் ஃபாசில் ஃபியூல்ஸ் எடுத்துக்க போய் இம்போர்ட் வந்துட்டு ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே, தென் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கன்வெர்ட்டிங் யுவர் வேஸ்ட் இன்டு வேல்யூபிள் எக்கனாமிக் ரிசோர்ஸ். அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம? சர்க்குலர் பயோ எக்கானமி. ஓகேங்களா, ரைட்? சர்க்குலர் எக்கானமினா லைக் அகைன் இட் இஸ் கமிங் பேக் இன்டு த எக்கானமி. பயோ எக்கானமிங்கிறப்ப யூ ஆர் யூசிங் பயோ வேஸ்ட், ரைட்டா? லிவிங் ஆர்கானிசம்ஸ் பயோ வேஸ்ட் நம்ம யூஸ் பண்றதுனால சர்க்குலர் பயோ எக்கானமி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ரைட்? நெக்ஸ்ட் இட் வில் சப்போர்ட் யுவர் ரூரல் லிவ்லிஹுட். ஓகேங்களா, ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்லயே அப்போ ஃபார்மர்ஸ் வந்துட்டு வெறும் வேஸ்ட் தான். ஓகேவா, அந்த வேஸ்ட் நம்ம வந்துட்டு காசு கொடுத்து வாங்குறப்ப ஃபார்மர்ஸ்க்கு இன்கம் வருது. கரெக்டா? ஸோ இட் இஸ் ஜென்ரேட்டிங் இன்கம் ஃபார் த ஃபார்மர்ஸ். ஓகே, அண்ட் தென் இப்போ இது ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணாம லார்ஜ் ஸ்கேல்ல வந்துட்டு பண்ண போறோம். இப்போ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே சின்ன சின்ன பயோகேஸ் பிளான்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஸ்கீமு கீழே வந்துட்டு நம்ம பெரிய பெரிய லெவல்ல பயோகேஸ் பிளான்ஸ் வந்துட்டு கொண்டு வர போறோம். Then apart from that, it is supporting as usual Atmanirbhar Bharat. Okay, so Vikshit Bharat, everything. Okay, right? So இப்போ இதோடைய objectives என்னது? Waste to wealth வந்துட்டு create பண்றோம். Then clean energy fuel வந்துட்டு create பண்றோம். Okay, then farmers க்கு income generate பண்றோம். இது எல்லாமே objectives. Okay, so the scheme உடைய features என்ன? Okay, provisions இந்த ஸ்கீம்ல என்னெல்லாம் வந்துட்டு components இருக்கு? So first it establishes single integrated national framework. So it covers everything from your production, அதாவது collecting of waste materials. ஓகேங்களா, அதாவது ரா மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல எது? வேஸ்ட் தான் ரா. ஓகேங்களா, ஸோ கலெக்ஷன் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்ல இருந்து டு த ஃபைனல் கன்சம்ஷன். ஸோ ஃபைனலா வந்துட்டு ஒரு கேஸ் பிளான்ட்டுக்குலாம் அது வந்துருச்சு, ப்ராசஸிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேஸ் பிளான்ட்ல இருந்து நம்மளுடைய ஃபைனல் கன்சம்ஷன், நம்ம வீட்டுக்கு அந்த குக்கிங் கேஸ் எப்படி வருது, அது வரைக்கும் எல்லாத்தையுமே எது கவர் பண்ணுது? இந்த கோபர்தன் ஸ்கீம் வந்துட்டு கவர் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இப்போ ஓகே ஸ்கீம்லாம் நல்லா இருக்கு. இந்த ஸ்கீம் வந்துட்டு நம்ம பயோகேஸ் பிளான்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ப்ரொடியூஸ் பண்ற பயோகேஸை யாராவது வாங்கணும் இல்லையா, ரைட்? ஸோ சடனா ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொன்னா நம்ம பண்ணுவோமா, ரைட்? நம்மளுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும், வாங்க மாட்டோம், வி வில் ஹெசிடேட். இப்போ அதுக்காக என்ன பண்றோம்? வி ஆர் கிரியேட்டிங் அ டிமாண்ட். ஓகேவா, ஸோ அந்த டிமாண்ட் வேணுங்கிறதுக்காக ஒரு மேண்டேட்டரி ப்ரொவிஷன் வந்துட்டு வச்சிருக்கோம், கம்பல்சரி ப்ரொவிஷன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அஷ்யூர்டு மார்க்கெட் டிமாண்ட் இருக்கணுன்றதுக்காக சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்டிட்டிஸ். ஓகேங்களா, ஸோ சிட்டி கேஸ் அதாவது உங்க இந்த கேஸ் சேம்பர்ஸ்ல இருந்து வரக்கூடிய கேஸஸ் எல்லாத்தையுமே
உங்களுடைய பைப்டு கேஸ் லைன்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இங்க நம்மளுக்கு அந்த அளவுக்கு பைப்டு கேஸ் லைன்ஸ் இல்ல. நல்லா எலைட் அபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா பைப்டு கேஸ் லைன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. எப்படி நம்ம சிலிண்டர் வாங்கி யூஸ் பண்றோம், அது எப்படி டேப்பை திறந்தா தண்ணி வருதோ அந்த மாதிரி பைப்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கேஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அது வந்துட்டு பைப்டு கேஸ் லைன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான பைப்டு கேஸஸ் கொண்டு போறது. ஓகே, அண்ட் அந்த பைப்டு கேஸ் குக்கிங்க்கு மட்டும் கிடையாது, ஈவன் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா, பக்கத்துல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அதுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கேஸ் வேணும், அப்ப இதை வந்துட்டு கொண்டு போய் கொடுக்கறது. இந்த மாதிரியான எல்லா யூசஸ்க்கும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேஸை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்றது இந்த சிட்டி கேஸ் நெட்வொர்க்ஸோட ஒர்க். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு மேண்டேட்டரி ஆகும், கம்பல்சரியா நீங்க என்ன பண்ணி ஆகணும், இந்த சிட்டி கேஸ் யூனிட்ஸ் வந்துட்டு இங்க இருந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியா கொண்டு வரும். ஸோ மேண்டேட்டரியா வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் பை சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பல்சரியா யார்ட்ட இருந்து வாங்கியே ஆகணும், அங்க இருக்கக்கூடிய அந்த பயோகேஸ் பிளான்ட்ஸ்ல இருந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேபிள் அட்மினிஸ்ட்ரேட் பிரைஸ். ஓகேங்களா, ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இட் இஸ் அ யூனிட். ஓகேங்களா, எப்படி நம்ம மீட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரைட்? ஸோ எஸ்ஐ யூனிட் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இது தெர்மல் யூனிட். ஓகேங்களா, மில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அவ்வளோ டீப்லாம் வேணாம். ஸோ அந்த அது என்ன அப்படின்னா இட்ஸ் யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது எதை மெஷர் பண்ணும் அப்படின்னா எனர்ஜியை மெஷர் பண்ணுது. ஓகேவா, ஸோ வால்யூம் ஆஃப் கேஸ்ங்கிறது எல்லாத்துலயுமே ஒரு வால்யூம் ஆஃப் கேஸ்னா அதே நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, பட் எஃபிஷியன்சிங்கிறது என்ன ஆகும், டிஃபர் ஆகும். கரெக்டா, சம்டைம்ஸ் நோட் பண்ணிக்கிங்களா, பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு சில பெட்ரோல் பங்க்ல இருந்து போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூரம் அது ஓடும், சில பெட்ரோல் பங்க்ல போட்டா அது எக்ஸ்ட்ரா வராது. ரைட்டா, ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ கேஸும் அதே கேஸ் தான், எல்லாரும் அதே கம்ப்ரஸ்டு பயோகேஸ் வந்துட்டு சேம் ப்ராசஸ், டைஜஸ்டர் வச்சு anaerobic decomposition போய் தான் நம்மளுக்கு கேஸ் ஜென்ரேட் ஆகுது. ஆனா அந்த கேஸோட குவாலிட்டி டிஃபர்ஸ். கரெக்டா, ஸோ கேஸ் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னா the energy from the gas is also high. கரெக்டா, ஸோ அந்த எனர்ஜி பேசிஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேங்களா, ரைட்? இப்போ ஒரு ஒரு வால்யூம் ஆஃப் 1 லிட்டர் ஆஃப் வால்யூம்ல வந்துட்டு நம்மளுக்கு கேஸ் வாங்கிட்டோம், இதை நம்ம பேர்ன் பண்றோம் அப்படின்னா இஃப் that gives you 2110 மில்லியன் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்ஸ் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க, சாரி அதுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு 1 மில்லியன் பிரிட்டிஷ் யூனிட்ஸ்க்கு 2110 ருபீஸ் வந்துட்டு கவர்மெண்ட் தருவாங்க. ஓகேங்களா, இப்போ நீங்க வந்துட்டு 10 பிரிட்டிஷ் யூனிட்ஸ் தெர்மல் யூனிட்ஸ் வந்துட்டு கொண்டு லைக் ப்ரொடக்ஷன் பண்றீங்க அப்படின்னா இன்டூ 10 இல்ல 100னா இன்டூ 100. ஓகேவா, ரைட்? ஸோ ஒரு தெர்மல் யூனிட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க எவ்வளோ வால்யூம் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்றது மேட்டர் கிடையாது, அது எவ்வளோ எஃபிஷியன்சியோட இருக்குதுன்றதா மேட்டர். ஓகேங்களா, அந்த எனர்ஜி எஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அமௌண்ட். ஓகேவா, ஸோ இதை தான் வந்துட்டு ஸ்டேபிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸ்ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஃபிக்ஸ்டு பிரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் அது இல்லாம வேற என்ன வந்துட்டு கவர்மெண்ட் தராங்க அப்படின்னா கேபிட்டல் அசிஸ்டன்ஸ். ஸோ கேபிட்டல்னா என்னது, ஃபினான்ஸ், ரைட்? ஸோ அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அமௌண்ட். ஓகேங்களா, அதான் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். இந்த கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா டன் பெர் டே, ஒரு நாளைக்கு ஒரு டன் எவ்வளோ, 2 crores. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ற பேண்டோட கெப்பாசிட்டி வந்துட்டு 5 tons பெர் டேவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2 into 5, ஓகேங்களா, 10 crores கவர்மெண்ட் இருந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ உங்களுடைய இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டி பொறுத்து. ஓகேங்களா, கவர்மெண்ட் எவ்வளவு தருவாங்க, அதுக்கு ஒரு டன்னுக்கு லைக் 2 crore அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் இருந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டி கிடைக்கும். ஓகேங்களா, அதுவும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் இருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் அது இல்லாம அந்த கேஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டோம், அந்த கேஸ் எல்லார் வீட்டுக்கும் போகணும் இல்லையா, அப்ப அதுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு பைப்லைன் வேணும். ஸோ அந்த பைப்லைன் கனெக்டிவிட்டியும் கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் கிரெடிட் கேரண்டி மெக்கானிசம். கிரெடிட் கேரண்டி மெக்கானிசம்னா என்னன்னா, ஸோ கவர்மெண்ட் இஸ் கிவிங் யூ கேரண்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ ஒரு யங் ஆண்டர்பிரனர் இருக்காங்க. ஓகேங்களா, தே வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா, இந்த சிபிஜி கேஸ் பிளான்ட் வந்துட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பிளான்ட் வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணணும், தே நீட் இனிஷியல் ஃபண்டிங். கரெக்டா, இந்த ஃபண்டிங் வேணும்னா அவங்க கிட்ட எல்லாமே இருக்குமா, இருக்காது. ஸோ அவங்க பேங்க் கிட்ட இருந்து வாங்கணும். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அ நியூ ப்ராஜெக்ட். கரெக்டா, இது வரைக்கும் பெருசா எஸ்டாப்ளிஷ்டு பிளான்ஸ் இல்ல, இது ஒரு நியூ ப்ராஜெக்ட்ன்றப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணும், இட் வில் ஹெசிடேட், சாரி பேங்க் வில் ஹெசிடேட், ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. இவ்வளோ ருபீஸ் போட்டு இந்த ப்ராஜெக்டா ஒருவேளை ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வில் திங்க். ரைட்டா, ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க போய் பேங்க்ல ஒரு 10 crores வந்துட்டு
ஃபண்டிங் கேக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? லோன் கேக்குறாங்க. ஓகேவா? இப்ப கவர்ன்மெண்ட் என்ன சொல்லிருவாங்கன்னா, நீங்க இவங்களுக்கு குடுங்க. இன் கேஸ் இவங்க டிஃபால்ட் ஆயிட்டா கூட, "வி வில் பே யூ பேக் 5 crores" அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வந்துட்டு கேரண்டி சாரி கவர்ன்மெண்ட் வந்துட்டு கேரண்டி குடுப்பாங்க. ஓகேவா? சோ பேங்க்க்கு எப்படி இருக்கும்? ஓகே. டெஃபினைட்லி சம் அமௌண்ட் வி வில் கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? இதுதான் என்னது? கிரெடிட் கேரண்டி. புரியுதா? பேங்க்ல இருந்து எனக்கு காசு வேணும் நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆனா பேங்க் என்ன நம்பல. ஓகேங்களா? புது ப்ராஜெக்ட், இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட் இது எப்படி நமக்கு நம்பி குடுக்குறதுன்னு சொல்லிட்டு பேங்க் வந்துட்டு யோசிக்கிறாங்க. அப்ப எனக்கு ஒரு சப்போர்ட்க்கு ஒரு ஆள் வேணும். இப்ப யார் சப்போர்ட்க்கு வராங்க? கவர்ன்மெண்ட் வருது. ஓகேங்களா? சோ கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்க? யூ பெட்டர் கிவ் த மனி டூ ஹிம். சோ இஃப் ஹி ஃபெயில்ஸ் ஆல்சோ யூ டோன்ட் வொரி. ஐ வில் கிவ் யூ சம் மனி பேக் டூ யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுதான் என்னது? கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். ஓகே. சோ இத என்ன பண்றோம் நம்ம? கிரெடிட் கேரண்டி மெக்கானிசம் வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகே. சோ இன் கேஸ் இஃப் இட் ஃபெயில்ஸ் ஆல்சோ கவர்ன்மெண்ட் வில் கிவ் யூ பார்ட் ஆஃப் த மனி டு த பேங்க். ஓகேங்களா? சோ பேங்க் என்ன ஆயிரும்? ரிஸ்க் கம்மியா இருக்கறனால தே வில் ஃபண்ட் யூ த மனி. நெக்ஸ்ட் CBG எக்கோசிஸ்டம் சேலஞ்ச் ஃபண்ட். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் எஸ்பெஷலி ஃபார் இன்னோவேஷன். ஓகே. சோ இன்னோவேஷன்றப்ப எப்படின்னா, சோ நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்துட்டு கம்பீட் பண்ண விடுவாங்க. ஓகேங்களா? சோ டிஃபரெண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வரும் இல்லையா? சோ அவங்களோட கம்பீட் பண்ணிவிட்டு எனிதிங். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்ப எல்லா அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் இல்ல வீட்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் இதெல்லாம் இருக்கு. சோ இத வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்றது, இனிஷியல் கலெக்ஷன் ஓகேங்களா? இல்ல ப்ராசஸிங் இது ரிலேட்டடா ஏதோ ஒரு இன்னோவேட்டிவ் மெத்தட வந்துட்டு யாராவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? தே வில் கிவ் யூ ஃபண்ட். ஓகேங்களா? இதுதான் அந்த சேலஞ்ச் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஓகே. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங் வந்துட்டு இன்னோவேஷன் இன் கலெக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? இல்ல கலெக்ஷன் ஆஃப் வேஸ்ட். நம்ம வேஸ்ட் தானே இதுல யூஸ் பண்றோம். ஓகே. சோ அதனால கலெக்ஷன் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்ன்மெண்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்துட்டு ஒரு காம்படிஷன் நடத்துறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? சோ இதுல நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க? புது புது இன்னோவேட்டிவ் ஐடியாஸ குடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல எது பெஸ்ட்டா இருக்குதோ அந்த கம்பெனிக்கு வி வில் ஸ்பான்சர் த மனி. அந்த ப்ராஜெக்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் டைம்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் வில் ஹேவ் குட் ஐடியாஸ். ஆனா அவங்களுக்கு போதுமான ஃபண்டிங் இருக்காது. கரெக்ட்டா? சோ அத நம்ம மெர்ஜ் பண்றதுக்காக இது. ஓகேங்களா? சோ இதுதான் என்னது? இந்த சேலஞ்ச் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ காம்படிட்டர்ஸ்குள்ளேயே ஸ்டார்ட் அப்ஸ்குள்ளேயே வந்துட்டு கம்பீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபண்டிங் வந்துட்டு வின் பண்றவங்களுக்கு ஒரு ஃபண்டிங் தரும். ஓகேங்களா? அவங்க ப்ராஜெக்ட்ஸ டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. சோ இது என்ன ஆகும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி இட் ப்ரோமோட்ஸ் இன்னோவேஷன் அமாங் த சிஸ்டம். ஓகேங்களா? சோ அதுக்காக. தென் டிஜிட்டல் கவர்னன்ஸ் ஓகே இன்ஸ்டிடியூஷனல் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாஸ்டா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஃபாஸ்டா எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். அது நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ இப்போ இதில் அப்ஜெக்டிவ்ஸ் அதாவது ஃபீச்சர்ஸ்ன்றதுல எதெல்லாம் பார்த்துருக்கோம்? ஸோ சிங்கிள் ஃப்ரேம்வொர்க் ஓகேங்களா? ஸோ இட் கவர்ஸ் எவ்ரி திங் ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ் டு ஃபைனல் கன்சம்ஷன். ஓகேங்களா? இது வரைக்கும் எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணுது. ஓகே. நெக்ஸ்ட் கம்பல்சரி நம்மளுக்கு மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது. எப்படி? த்ரூ சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ். அதுக்கப்புறமா ஒரு பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்டுக்கு இவ்வளோ ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் த எனர்ஜி யூ ப்ரொடியூஸ் உங்களுக்கான அமௌண்ட் வந்துட்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெர் டன் பெர் டே. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கெப்பாசிட்டி இன்ஸ்டாலேஷன் பண்றீங்களோ அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் ஸ்டேட் வில் கிவ் யூ. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பைப்லைன் கனெக்ஷன்ஸ் வில் பி கிவன். தென் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். ஸோ பார்ட் ஆஃப் தட் கவர்மெண்ட் வில் கேரண்டி த அமௌண்ட் டு த பேங்க். அது ஒரு பாயிண்ட். அப்புறம் சேலஞ்ச் ஃபண்ட். ஸோ இன்னோவேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக சேலஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்றது. ஓகேவா? தென் வேற என்ன பண்றாங்க இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த சொன்னோம் இல்லையா சிபிஜி வந்துட்டு அந்த சிட்டி கேஸ் யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். அந்த சிட்டி கேஸ் யூனிட்ஸ் வந்துட்டு கம்பல்சரி தே நீட் டு ப்ரொக்யூர் ஃப்ரம் த கேஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் சொன்னோம். ஸோ சிபிஜில இருந்து கம்பல்சரியா இவ்வளோ கேஸை வந்துட்டு வாங்கி சிட்டிக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இவங்களோட வேலை. கரெக்டா? அது கம்பல்சரி ப்ரொக்யூர்மெண்ட்னு சொல்லியிருந்தோம். அப்ப எவ்வளவு ப்ரொக்யூர் பண்ணலாம் அதையும் கவர்மெண்ட் வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அது எவ்வளோ அப்படின்னா ஃபார் 26 to 27 3%. ஈவன் நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? ஸோ குக்கிங் கேஸ், ஃபியூயல் இல்ல இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸ்ல வந்துட்டு ஹீட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபியூயல். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துலயுமே நம்ம சிஎன்ஜி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அந்த சிஎன்ஜி கூட யூ ஆர் கோயிங் டு மிக்ஸ் சிபிஜி. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஆல்ரெடி சிட்டி கேஸ் லைன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப இப்ப என்ன பண்ண போறாங்க? சிபிஜியையும் அது கூட ஆட் பண்ண போறாங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்ப எவ்வளவு அவங்க ஆட் பண்ணணுங்கிறதுக்கும் தேர் இஸ் அ டைம் லைன். ஓகேங்களா? ஸோ 26 to 27ல
3% ஆட் பண்ணியிருக்கணும். 28க்குள்ள 4%, 28 29 ஆன்வர்ட்ஸ் 5%. ஓகே, ஸோ 10 இயர்ஸ்க்குள்ள நம்ம வந்துட்டு அரௌண்ட் ஒரு 5% ஆகுது. ஸோ சிட்டி கேஸ் லைன்ஸ்க்குள்ள இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, டேபிள் பிரைஸ் பார்த்தாச்சு. கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த 2 crore ஓகே பெர் டன் பெர் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்க்ளூடட் டு போத் கிரீன் ஃபீல்ட் அண்ட் ப்ரௌன் ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ். கிரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா புதுசா நீங்க லேண்ட் வாங்கி புதுசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கிரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இனிமே தான் நான் புதுசா இப்போ நான் ஒரு சிபிஜி பிளான்ட் வந்துட்டு உருவாக்க போறேன். ஓகேங்களா? நான் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ சிபிஜி பிளான்ட். நவ் ஐ எம் கோயிங் டு பை அ நியூ லேண்ட். ஓகேங்களா? இதுக்குன்னு நியூ லேண்ட் நான் வாங்கி லைக் ஐம் கோயிங் டு டூ த கன்ஸ்ட்ரக்ஷன், தென் இட் வில் பிகம் அ நியூ பிளான்ட். ஓகேங்களா? ஸோ லேண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் புதுசா பண்ணோம்னா தட் இஸ் நோன் அஸ் கிரீன் ஃபீல்டு. ஓகேங்களா? இதுவே ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கு. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் இட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் அ சுகர் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? உங்ககிட்ட சுகர் இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி இருக்கு. ஸோ சுகர் இண்டஸ்ட்ரியில இருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட் பிரஸ் மட், அந்த பிரஸ் மட்டை வச்சு யூ கேன் சிந்தசிஸ் பயோகேஸ். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி ஐ ஹேவ் அ சுகர் இண்டஸ்ட்ரி, ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் திஸ் சிபிஜி பிளான்ட் வித்தின் மை ஃபெசிலிட்டி. ஓகேவா? நான் புதுசா இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணல, என்கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, அது கூடயே அதை ஆட் பண்றேன். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, ப்ரௌன் ஃபீல்ட். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஆர் எக்ஸ்பேண்டிங் ப்ரௌன் ஃபீல்டு, ஓகேங்களா, புதுசா ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தென் தட் இஸ் கிரீன் ஃபீல்ட். இதுல 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் were also included. ஓகேங்களா? கேபிட்டல் அசிஸ்டன்ஸ். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே மேல பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வேற எக்ஸிஸ்டிங் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேங்களா? மத்த இனிஷியேட்டிவ்ஸ் என்ன பண்றோம், நம்ம இது கூட வந்துட்டு ஆட் பண்ண போறோம். ஓகே, இதுல வந்துட்டு எல்லா ஸ்கீம்ஸையும் ரொம்ப டீடைல்டா போடல. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப கஷ்டமானதெல்லாம் எதுவும் இல்ல. ஸோ சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ இந்த ஸ்கீம்ல என்ன பண்றோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஃபியூயல் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதுல ஆல்டர்னேட்டிங் ஃபியூயலா சிபிஜி வந்துட்டு யூஸ் பண்றதுக்கான ஸ்கீம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் மார்க்கெட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் மீன்ஸ் தேர் ஆல்ரெடி இன் த எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஏற்கனவே இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன பண்ண போறோம், கோபர்தன் ஸ்கீமோட அதை நம்ம கனெக்ட் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு ஆல்ரெடி ஸ்கீம் இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி இதை நம்ம சப்ளை பண்றோம். பட் இந்த மாதிரி கோபர்தன் கேஸ் ஸ்கீம் கூட நம்ம இன்டகிரேட் பண்றப்ப கான்ஸ்டன்ட் சப்ளை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்டு லார்ஜ் யூனிட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இது கூட இன்டகிரேட் பண்றோம். ஓகேங்களா? இதான் டிஃபரன்ஸ். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் வந்துட்டு ப்ரொமோட்டோட இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சிபிஜி பிளான்ஸ் பட் ஸ்மால் ஸ்கேல்ல வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கோபர்தன் ஸ்கீம் வந்துட்டு லார்ஜ் ஸ்கேலுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் அ டிஃபரன்ஸ். ஓகே, தென் மார்க்கெட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எதுக்காக, இதுல இருந்து கிரியேட் ஆகக்கூடிய ஆர்கானிக் மென்யூ இருக்கு. ஓகேங்களா? லிக்விஃபைடு மென்யூராவோ இல்ல ப்ராசஸ்டு மென்யூராவோ திரும்பவும் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுக்கே அது ரிட்டர்ன் போய் சேரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக் மென்யூர் வந்துட்டு ப்ராசஸ் பண்றது. ஓகே, தென் அக்ரிகேஷன் மெஷினரி ஃபார் எக்ஸாம்பிள் பேலர்ஸ், ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம பேடி ஃபீல்டு இருக்கு. பேடி ஃபீல்டில் வந்துட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரிமைனிங் வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்ட்ரா அங்கேயே தான் இருக்கும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதையே இன்கார்பரேட் பண்ணி விட்டுருவாங்க. சம்டைம்ஸ் வாட் தே வில் டூ, ஸ்டபிள் பர்னிங்ல தே வில் பர்ன் தட். ஓகேங்களா? ஸோ தட் வில் கிரியேட் அட்மாஸ்பியரிக் மாசஸ்லாம் வந்துட்டு லைக் வேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணிரும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் ஸ்டபிள் பர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூ. ஓகேங்களா? ரைட். ஸோ தட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், அந்த ஸ்டபிள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றோம். ஓகேங்களா? பேலர் அப்படின்னா அந்த ஸ்டபிளை நம்ம கலெக்ட் பண்றோம் இல்லையா, அதை வந்துட்டு ஒரு கம்ப்ரஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டா வந்துட்டு தரும். ஓகேங்களா? கம்ப்ரஸ் பண்றது அதான் பேலர். ஓகேங்களா? ரைட். இப்போ வைக்கோல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு மூட்டையா இருக்கும் பார்த்தீங்களா, ரவுண்ட் ரவுண்டாகும், அதுக்கு பேர் தான் பேலர். ஓகேங்களா? அதுக்கு அல்ல அப்படி இந்த ஸ்ட்ரா வந்துட்டு ரீப்பர். ஓகேங்களா? மெஷின்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம போய் உட்காந்து யார் எல்லாத்தையும் உட்காந்து அறுத்துட்டு இருப்பா, அதுக்கு அறுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தான் என்ன பண்ணிடுறது, அதை எரிச்சு விட்டுறது, அப்படி இல்லாட்டி திரும்பவும் இன்கார்பரேட் பண்றது. ஈவன் அதை திரும்பவும் நீங்க சாயிலுக்குள்ள இன்கார்பரேட் பண்ணணும்னா கூட அது வேலை தான். கரெக்டா? அதனாலதான் என்ன பண்ணிடுறாங்க, எரிச்சு விட்டு போயிடுறாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்றோம், இஃப் தேர்ஸ் அ மெஷின், அதுல இருக்கக்கூடிய வேஸ்ட் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுத்தா நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு அது இன்கம் தானே. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மெஷினை மட்டும் லெண்ட் பண்ணிட்டு தே வில் யூஸ் தட். ஸோ அந்த மாதிரி மெஷினரி பர்ச்சேசஸ்க்கு எல்லாமே இந்த ஸ்கீம் வந்துட்டு கவர் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
தென் நேஷனல் பயோ எனர்ஜி ப்ரோக்ராம்ன்றது என்ன அப்படின்னா அகைன் யுவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பயோகேஸ் பயோ பிளான்ஸ் இதுதான் ஓகேங்களா. ஸோ அந்த பிளான்ட் அந்த இதுவும் எது கூட கவர் ஆகுது உங்களுக்கு இந்த கோபர்தன் ஸ்கீமு கீழே கவர் ஆயிடுது. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் ஆர் தேர், அது கோபர்தன் ஸ்கீமோட இன்டகிரேட் ஆகுது. இவ்வளோதான், அதுதான் இந்த இந்த இனிஷியேட்டிவ்ஸோட நேம்ஸ் ஓகேங்களா. ஸோ இனிஷியேட்டிவ்ஸ் வேற வேற டைப்ஸ் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. நான் நேமை மட்டும் ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜட்மெண்ட்ஸ் அண்ட் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி அண்ட் கம்பேஷன். ஸோ வாட் இஸ் கம்பேஷன்? கம்பேஷனேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வாட் இஸ் கம்பேஷன்? என்னது சத்தமா சொல்லுங்க. மனசாட்சி. ஓகே, மனசாட்சி, அதாவது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துக்கிறணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எம்பத்தி அப்படின்னா என்னன்னு சொல்றீங்களா. எம்பத்தி அப்படின்னா உங்ககிட்ட யாராவது வந்துட்டு ஃபீல் பண்ணி ஏதாவது ஒரு கண்டென்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க ஓகேவா. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்களும் அதை கோ த்ரூ பண்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். படத்துல வந்துட்டு யாராவது அழுதுட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கும் அழுகையா வரும், ரைட்டா. ஓகே, ஸோ தட் இஸ் எம்பத்தி. ஓகே ரைட். ஸோ இதெல்லாம் எத்திக்ஸ்ல படிப்பீங்க இல்லையா, எம்பத்திங்கிறது அது. ஓகே, கம்பேஷன் அப்படின்னா யூ ஆர் ஆஃபரிங் டு ஹெல்ப் தம். அவங்களோட எம்பத்தி நீங்க ஃபீல் பண்ணிட்டு, அதாவது நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலே அதுக்கு பேர் எம்பத்தி. அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுட்டு யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் தம். ஓகேங்களா, அந்த ஃபீலிங்ஸை வந்துட்டு சால்வ் பண்றதுக்கு இல்லை அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். தட் இஸ் கம்பேஷன். ஓகேங்களா, ஸோ யூ ஹேவ் தட் அப்படின்னா கம்பேஷனேட்டா இருக்கீங்க அப்படின்னா யூ ஹேவ் த கெப்பாசிட்டி டு ஹெல்ப் தம் அப்படின்றது அர்த்தம். வித் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்றீங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இது எதுக்கு நியூஸ்ல வருது சாக, இந்த எத்திக்ஸ் கான்செப்ட் இதுல வருது. So Supreme Court has released a new report titled Judgments and Gender Sensitivity and Compassion in Writing Judgments to Promote Gender Sensitive Judicial Practices. So 2023ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ஹேவ் ரிலீஸ்ட் ஹேண்ட்புக். ஓகேங்களா, ஹேண்ட்புக் டு காம்பேட் ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்று வேண்டாம். அதாவது ஹேண்ட்புக்னா என்னது, ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லையா அது. ஸோ தே ஹேவ் ஆல்ரெடி ரிலீஸ்ட் இன் 2023. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்றாங்க, தென் அப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தது எல்லாமே ப்ராக்டிக்கலா, அதாவது ப்ராக்டிக்கலா இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, கோர்ட் ரூம்க்கு ஏற்ற மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்துட்டு நிறைய லிஸ்ட் அவுட்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ கோர்ட் ரூம்க்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிக்கலான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதில். ஓகேங்களா, ஸோ இப்போ அதில் ப்ராக்டிக்கல் ரெக்கமெண்டேஷன்ஸை இப்போ வந்துட்டு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, ரைட். ஸோ the report was prepared by an expert committee headed by a retired Supreme Court judge. ஓகேங்களா, ஸோ ஹேண்ட்புக் வாஸ் ஆல்ரெடி ரிலீஸ்ட் இன் 2023. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். அதாவது ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் அப்படின்னா வி ஹேவ் திஸ் ரைட், கேர்ள்ஸ் அப்படின்னா யூ ஷுட் நாட் கோ அவுட் சைட் அபவ் 9 o'clock இல்லை 8 o'clock அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எங்க நம்மளுக்கு வரும் அப்படின்னா கோர்ட்ல ஜட்மெண்ட்ஸ் கொடுக்குறப்ப, பர்டிகுலர்லி ரிலேட்டட் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ். ஓகேங்களா, அந்த கேசஸ் ரிலேட்டடா நம்ம வந்துட்டு ஜட்ஜஸ் வந்துட்டு கொடுக்குறப்போ தேவையில்லாத சில கமெண்ட்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணிடுறது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி மட்டமானதா ஃபீல் ஆகுது இல்லையா, ரைட். ஸோ அந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு, அதாவது வேலை இல்லாத ஒருத்தவங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது, ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரைட். ஸோ அவங்களுக்கு வேலை இருக்கு அங்க பண்றதுக்கு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஹோம் மேக்கர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ரைட். ஸோ அந்த மாதிரியான டேர்ம்ஸ். ஓகே, ஸோ பர்டிகுலர்லி இந்த ஹராஸ்மெண்ட் கேசஸ்ல என்ன ஆகுது, உங்களுக்கு விக்டிம்ஸ் தான் இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது. ஓகேங்களா, விமன் தான் பாதிக்கப்படுறாங்க. பட் நம்ம அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் ட்ரையல் நடக்கிறப்ப விமனை குறை சொல்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும், இட் இஸ் அகைன் கோயிங் டு ஹர்ட் த விக்டிம் இட் செல்ஃப். ஏற்கனவே காயப்பட்டு தான் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப திரும்பவும் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடத்துறப்ப சில வார்த்தைகளோ, எஸ்பெஷலி டியூரிங் ட்ரையல் அண்ட் ஈவன் இன் ஜட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ஜட்ஜஸ் வந்துட்டு ஜட்மெண்ட் கொடுக்குறப்ப சொல்ற அந்த வார்த்தைகள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான அந்த டேர்ம்ஸ் என்ன பண்ணிடும், அவங்களை இன்னும் வூண்டிங் பண்ணும். ஓகே, ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஹேண்ட் புக் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த ஹேண்ட் புக் வந்துட்டு ப்ராக்டிக்கலா இல்லை, அதாவது இட் ஹேஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ யூ ஆர் கோயிங் டு மேக் இட் ப்ராக்டிக்கல் இன் கோர்ட் ரூம். ஓகேங்களா, அந்த ப்ராக்டிக்கல் கோர்ட் ரூமுக்கு கொண்டு வரதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இப்போ இந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ கீ ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த ரிப்போர்ட்ல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இதே தான் இந்த ஹராஸ்மெண்ட் கேசஸ்ல விமனை வந்துட்டு நீங்க க்ளோத்திங் இப்படி பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, க்ளோத்திங் ஒழுங்கா இருந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது, இந்த மாதிரி கமெண்ட்ரிஸ்.
ஓகேங்களா? இல்ல இந்த டைமுக்கு மேல இவங்க வெளியில போயிட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. உங்கள யார் அங்க போக சொன்னது? இந்த மாரியான விக்டிமே என்ன பண்றது திரும்பவும் யூ ஆர் பிளேமிங் த விக்டிம் இட்செல்ஃப். ஓகேங்களா? சோ இத வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கு தான் இப்ப இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகேவா? ரைட். சோ ஜட்ஜஸ் என்ன பண்ணணும்? தே ஷுட் ஹேவ் எமோஷனல் கோஷன்ட். ஓகேங்களா? எப்படி ஐக்யூ இருக்குதோ அதே மாரி தே ஷுட் ஹேவ் இக்யூ. தே ஷுட் ஃபீல் தெம். இப்ப நம்ம சொல்றோம்ல எம்பதி, கம்பேஷன். ஓகே தீஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் இக்யூ. ஸோ அந்த இக்யூ வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். இட் ஷுட் நாட் கிரியேட் ட்ராமா டு த பெர்சன் அப்படிங்கிறத சொல்றாங்க. தென் பிரிவென்ட் செகண்டரி விக்டிமைசேஷன். ஸோ ஆல்ரெடி த பெர்சன் இஸ் அ விக்டிம். ஓகேங்களா? டியூ டு ஹராஸ்மெண்ட் ஆர் சம்திங். ஆல்ரெடி த பெர்சன் இஸ் அ விக்டிம். கோர்ட்ல அத வச்சு விசாரிக்கிறப்போ என்ன ஆகுது நம்ம திரும்பவும் அவங்கள ஒரு விக்டிம் ஆக்குறோம். ஓகே அகைன் யூ ஆர் ஹர்ட்டிங். இல்ல சொசைட்டி வந்துட்டு திருப்பி திருப்பி அவங்கள பத்தி பேசுறது. இல்ல ஒரு கேஸ வந்துட்டு பயங்கரமா ஹைலைட் பண்ணி சோசியல் மீடியால வந்துட்டு டிஆர்பி ரேட்டிங்காக அந்த கேஸ வந்துட்டு எடுத்து பேசுறது. இதெல்லாம் என்னன்னு சொல்றோம்? அகைன் இட்ஸ் கோயிங் டு ஹர்ட் த பெர்சன். ஓகே மென்டலி அட்லீஸ்ட் மென்டலி கரெக்ட்டா? சோ இதெல்லாம் என்னன்னு சொல்றோம்? செகண்டரி விக்டிமைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. சோ டு பிரிவென்ட் secondary victimization, then judges should control aggressive, humiliating, irrelevant cross examinations by defense lawyers. ஓகேங்களா? லாயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? சோ நீங்க யாரையாவது ஒருத்தர் மேல குற்றம் சாட்டி இருக்கிறீங்க அப்படின்னா அக்யூஸ்டுக்கும் தே ஹேவ் த ரைட் டு லைக் ரெப்ரசென்ட் தெம்செல்ஃப் இல்லையா? சோ அவங்களுக்கும் லாயர் வச்சு அவங்களும் வாதாடலாம். அதுக்கான உரிமை அவங்களுக்கும் இருக்கு. கரெக்ட்டா? இப்போ அந்த மாதிரி டிஃபென்ஸ் லாயர் வந்துட்டு அக்யூஸ்ட டிஃபென்ஸ் பண்றப்ப பேசுறப்போ சோ விக்டிமை வந்துட்டு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றது ஹியூமிலியேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஜட்ஜஸ் ஷுட் ரெஸ்ட்ரிக்ட் தெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தென் சர்வைவர்ஸை வந்துட்டு யூ ஷுட் ட்ரீட் தெம் வித் எம்பதி அண்ட் டிக்னிட்டி. அன்வான்ட் வேர்ட்ஸ்லாம் சொல்லி அவங்கள வந்துட்டு பேர் சொல்லி சொல்லக்கூடாது. ஓகே கம்பேஷனேட் கோர்ட் ப்ராக்டிசஸ். கம்பேஷனா என்னது? The court should see the issue in the eyes of the victim. ஓகேங்களா? விக்டிம் சென்ட்ரிக் ப்ராக்டிசஸா இருக்கணும். அண்ட் விக்டிம்க்கு ஹெல்ப் பண்ற விதமா அது இருக்கணும். அதனால கம்பேஷனேட் கோர்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றத சொல்றோம். தென் அபார்ட் ஃப்ரம் தட் ஓகேங்களா? ஸோ விட்னஸ் யாராவது வராங்க அப்படின்னா அந்த விட்னஸை வந்துட்டு லைக் தே ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் கெஸ்ட். ஓகேங்களா? வந்தாங்க நம்ம தேவையான கேள்வி கேட்டோம் போயிட்டோன்ற மாதிரி இருக்கணும். அவங்கள வச்சு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு அவங்கள ஹர்ட் பண்ணி அந்த மாதிரியானதை ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே தென் விக்டிம்ஸ் வந்துட்டு இந்த ட்ரையல்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? தே ஷுட் பி கிவன் கவுன்சிலிங். ஸோ இந்த மாதிரி தான் கோர்ட்ல கொஸ்டின்ஸ்லாம் பண்ணுவாங்க. நீங்க வந்துட்டு பிகாஸ் சம்டைம்ஸ் தே நீட் டு எக்ஸ்பிளைன் த சேம் ஹோல் இன்சிடென்ட் இல்லையா? அது அவங்களுக்கு இன்னும் ட்ராமாவா இருக்கும். அதனால அந்த மாதிரிலாம் நீங்க பண்றப்போ அவங்களுக்கு ஆன்சைட்டிலாம் வந்துட்டு டெவலப் ஆகும், டென்ஷன் ஆவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ப்ரீ ட்ரையல் கவுன்சிலிங் ஷுட் பி கிவன் டு த விக்டிம்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் இட் ஷுட் பி ஆல்வேஸ் மேக்ஸிமம் டைம்ஸ் அஃபென்ஸ் கேஸ், செக்ஷுவல் அஃபென்ஸ் கேஸ்னாலே க்ளோஸ்டு ஹியரிங். ஓகேங்களா? ஸோ ரூம்ல வந்துட்டு வேற யாரும் இருக்க மாட்டாங்க, க்ளோஸ்டு ஹியரிங்கா இருக்கும். ரைட் ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். ஓகே அண்ட் லைக் வேற யாருனாலே வெளியில இருந்து ரெக்கார்டிங்ஸ் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரைட் ஓகே ஸோ இட் ஷுட் பி சர்வைவர் ஃப்ரெண்ட்லி கோர்ட் ரூம். ஓகேங்களா? ஸோ விக்டிம் சென்ட்ரிக்கா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி ஓகே ரிமைனிங் யூ ஜஸ்ட் ரீட் இட். ஓகேங்களா? அண்ட் அவங்களோட கேரக்டரை வந்துட்டு அபியூஸ் பண்ற மாதிரி நம்ம சொன்னோம்ல இந்த டைமிங்க்கு மேல வெளியே போயிட்டாங்க அப்ப இவங்க தான் கேரக்டர்லெஸ் விமன் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியானதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ இது என்னது அப்படின்னா இட் இஸ் அ ரிப்போர்ட். ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட் என்ன பண்ணிருக்கு நம்மளுக்கு எப்படி நீங்க வந்துட்டு கோர்ட் ரூம்ல விமனை வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கு. ஸோ இந்த அகைன் இதெல்லாமே நீங்க என்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம்? விமனுடைய ப்ரொடெக்ஷனுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியரியில என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் பில். ஓகே ஸோ டு புட் இட் சிம்பிளி ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் அ பில். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் அ ஆக்ட். ஸோ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆக்ட் 1959. ஸோ வெரி ஓல்டு ஆக்ட். ஓகேங்களா? ரைட் ஸோ என்னது ஓவரால் கண்டென்ட் அப்படின்னா வி ஹேவ் ஐஐடிஸ் ஐஐஎம்ஸ். கரெக்டா? ரைட் ஸோ வெரி ப்ரீமியர் எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் உடைய கவர்னன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி we are going to bring the same government in ISI இன்ஸ்டியூட். ஓகேங்களா? ஸோ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்லயும் அதே மாதிரியான கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கொண்டு வர போறாங்க. அதுக்கான பில்லு தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா யூ ஹேவ் அ ரெஜிஸ்டர்டு சொசைட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ரெஜிஸ்டர்டு சொசைட்டி அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் thousands ஆஃப் மெம்பர்ஸ். அது இல்லாம கவர்னிங் பாடின்னு ஒரு பாடி இருக்கும். அதுல 33 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிரிங் எனி நியூ சேஞ்சஸ் இன் த இன்ஸ்டியூட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கோயிங் டு establish a new department.
ஓகேங்களா? இது என்னது இன்ஸ்டிடியூட்ங்கிறது காலேஜ் ஓகேங்களா? ரைட். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு புது டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. இல்ல மாடர்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? எவ்ரிதிங் யூ ஆர் கோயிங் டூ லைக் அப்டேட் எவ்ரிதிங் இன்டூ ஏஐ இல்ல லைக் டிஜிட்டல் ஆக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது கவர்னன்ஸ் அப்டேஷன் வந்துட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க கொண்டு வரணும் அப்டின்னா, யூ ஹேவ் டூ கோ த்ரூ லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? இந்த ரெஜிஸ்டர்ட் சொசைட்டில இருக்கிறவங்க கிட்டக்க நெறைய பேர் கிட்டக்க அப்ரூவல் வாங்கி, செவரல் அப்ரூவல்ஸ் அதுக்கப்புறம் கவர்னிங் பாடி கிட்ட போய் அவங்க அப்ரூவல் குடுத்து, ஸோ இந்த மாரி நெறைய மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நெறைய அப்ரூவல்ஸ் இருக்கு. ஸோ நெறைய அப்ரூவல்ஸ் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இட் வில் டேக் வெரி லாங் டைம். ஓகேங்களா? ஸோ டிலே ஆகும் ப்ராஜெக்ட்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஓகே. ஸோ சிமிலர் டூ ரெட் டேபிசம். எப்படி நீங்க வந்துட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, கவர்ன்மென்ட்ட போனா என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். சைன் வாங்கணும் அங்க இங்கன்ட்டு அலைஞ்சுட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ தட் இஸ் ரெட் டேபிசம் அப்படின்னு சொல்லுவோம். சேம் ரெட் டேபிசம் வந்துட்டு இங்க நம்மளுக்கு நடக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த வொர்க்ஸ வந்துட்டு லைக் யூ ஹேவ் டு ரெடியூஸ் அண்ட் கவர்னன்ஸ யூ ஆர் கோயிங் டு மேக் இட் வெரி எஃபிஷியன்ட். ஓகேங்களா? டக்கு டக்குன்னு ஏதாவது கொண்டு வந்தோம்னா, டக்கு டக்குன்னு வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் லான்ச் ஆகணும். அப்கிரேட் வந்துட்டு ஆகிக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கோ ஐஐடி, ஐஐஎம்ல எப்படி இருக்கோ, அதே மாதிரி ஐஎஸ்ஐலயும் சிமிலரான அந்த ஸ்ட்ரக்சர கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த ப்ராஜெக்ட். சாரி பில். ஓகேங்களா? ரைட். அதுக்கு கவர்ன்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ த கவர்ன்மெண்ட் இஸ் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ். நம்ம என்ன சொன்னோம்? ரெஜிஸ்டர்ட் சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது இல்லாம ஜெனரல் ஒரு பாடி வந்துட்டு ஒண்ணு இருக்கும். அந்த பாடி தான் என்ன பண்ணும் உங்களுக்கு? பாலிசி மேக்கிங் இதெல்லாம் அப்ரூவ் பண்றது. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ரெஜிஸ்டர்ட் சொசைட்டி இந்த பாடி இதெல்லாம் இல்லாம நம்ம இன்னொன்னு என்ன கிரியேட் பண்ண போறோம்? போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றோம். ஸோ இந்த கவர்னர்ஸ் போர்டு என்ன பண்ணும்? ஸோ தே டூ த பாலிசி மேக்கிங் ஒர்க். ஓகேங்களா? பாலிசி மேக்கிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் தே வில் டேக் கேர். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் அகாடமிக் கவுன்சில்னு ஒண்ணு இருக்கு. அது வந்துட்டு அகாடமிக் அஃபேர்ஸ். வாட் சிலபஸ் டு ஸ்டடி, ஹவு டு கண்டக்ட் அன் எக்ஸாமினேஷன், வாட் கொஸ்டின்ஸ் டு பி ஆஸ்க்ட். ஓகேங்களா? ஸோ காலேஜ் சிலபஸ் இருக்கும் இல்லைங்களா? அத பாத்துக்கிறதுக்கு தனியாவும், அது இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கு தனியாவும் வந்துட்டு ஒரு பாடியை நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே. ஸோ கோயிங் டு கிரியேட் 2 செப்பரேட் பாடிஸ். ஓகே. அண்ட் த போர்டு கன்சிஸ்ட் ஆஃப் 11 மெம்பர்ஸ். ஸோ அந்த போர்டுல எவ்வளவு பேர் இருப்பாங்க? 11 மெம்பர்ஸ். ஒன்லி 11. ஸோ ஆல்ரெடி அந்த ஜெனரல் போர்டுங்கிறதுல எவ்வளவு இருக்காங்க? ஜெனரல் பாடியிலேயே 33 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி 11. இட்ஸ் வெரி காம்பாக்ட் குரூப். அப்ப ஈஸியா உங்களுக்கு என்ன ஆயிரும்? அவங்களோட ஒர்க்கே இதுதானே. ரைட். ஸோ பாலிசி மேக்கிங் தான் அவங்க ஒர்க்கே. இப்போ டக்கு டக்குன்னு அந்த ஒர்க்கை மட்டும் அவங்க பண்ணி விட்டுறலாம். ஸோ 11 மெம்பர்ஸ் மட்டும் தாங்கிறப்ப இட்ஸ் காம்பாக்ட் குரூப். ஈஸியா நம்மளுக்கு லைக் அப்ரூவல்ஸ் வில் பி ஹேப்பனிங். ஓகே. அதுக்காக அண்ட் இதுல chairperson வந்துட்டு யார் நாமினேட் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் வில் நாமினேட் த chairperson ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் சொல்ற மாதிரி chairperson இந்த குரூப்புக்கு வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. Then apart from that, senior government officials will also be nominated by the government. ஓகேங்களா? அந்த 11 மெம்பர்ஸ் குரூப் இருக்கு இல்லையா? அதுல பிரசிடென்ட்டும் அவங்க நாமினேட் பண்ணிருவாங்க. அண்ட் he will be appointed by president. ஓகே. ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட். அதே மாதிரி அதர்ஸ் ஓகேங்களா? சீனியர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யாரெல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்களோ அவங்களையும் என்ன பண்றோம் நம்ம? இதுல வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸா நம்ம ஆட் பண்றோம். ஓகே. ஸோ தட் ரிசம்பிள்ஸ் அ மாடல் ஆஃப் ஐஐடி அண்ட் ஐஐஎம். ஓகேங்களா? ஸோ அந்த மாடல்ல வந்துட்டு நம்ம கொண்டு வரோம். அவ்வளவுதான். கவர்னன்ஸை வந்துட்டு நம்ம அப்கிரேட் பண்றோம். ஓகே. ஸோ இதனால என்ன ஆகும்? இந்த ஃபாஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கும். அதுதான் இந்த பில். ஓகேங்களா? ரைட். ஸோ ஜஸ்ட் ரீட் த்ரூ ரிமைனிங். நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு சொசைட்டின்னு இருக்கும், ஜெனரல் பாடின்னு இருக்கு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல. இப்போ அதை தான் நம்ம என்ன பண்றோம்? ரீப்ளேஸ் பண்றோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பிளாஸ்டிக் நோட்ஸ். பிளாஸ்டிக் நோட்ஸ்னா என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் கரன்சி நோட்ஸ். ஓகே. ஸோ இந்த கரண்ட் ஒன் வி ஆர் யூசிங் நவ். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கரண்ட் கரன்சி நோட் எப்படி இருக்கு? இட் இஸ் மேட் ஃப்ரம் காட்டன். ஓகேங்களா? ரைட். யா பேப்பர். ஓகே. காட்டன். ஓகேங்களா? காட்டன்ல இருந்து பேப்பர்ல உருவாக்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனால என்ன ஆகுது உங்களுக்கு? யூஆர் வேஸ்டிங் லாட் ஆஃப் காட்டன், யூஆர் வேஸ்டிங் லாட் ஆஃப் பேப்பர். ரைட். ரைட். ஸோ இதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா வி ஆர் கோயிங் டு கன்வெர்ட் தட் இன்டு பிளாஸ்டிக். ஓகேவா? பிளாஸ்டிக்ல இனிமே பேப்பர் வரப்போகுது. சாரி, பிளாஸ்டிக்ல இனிமே கரன்சி வரப்போகுது. ஓகே. ரைட். ஸோ எதனால இந்த ஸ்கீமை வந்துட்டு கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூபா தாள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கிழியுது இல்லையா? ரைட். ஸோ அப்பப்ப அதிகமான யூசேஜ் இருக்கு. நம்ம சும்மா வச்சிருப்போம். அந்த ரூபாயை அப்படியே பத்திரமா வைப்போம். அப்படி மடக்கி வைக்கிறது, சுருட்டி வைக்கிறது, எல்லா வேலையும் பார்ப்போம் இல்லையா? ஸோ இட் இஸ் கோயிங் அண்டர் லாட் ஆஃப் வியர் அண்ட் டியர். ஓகேங்களா? ஸோ ஹேண்டில் ஆகி வர்றப்ப அந்த நோட் வந்துட்டு கடைசியா கிழிஞ்சிருது. கிழிஞ்ச நோட்டை நம்ம பேங்க் எடுத்துட்டு போனா மாத்தி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிழிஞ்ச நோட் எல்லாம் பேங்க்குக்கு போனதுக்கு அப்புறமா இதெல்லாம் அவங்க என்ன பண்ணி ஆகணும்? தே நீட் டு ரீபிரிண்ட் இட். ஓகேங்களா? அதை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம்.
இதெல்லாம் கலெக்ட் பண்றது, கொண்டு போறது, ஓகேங்களா? திரும்பவும் புதுசா பிரிண்ட் பண்றது, அத கொண்டு வந்து குடுக்குறது சர்க்குலேஷன்க்குள்ள. ஸோ இந்த எல்லாமே உங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட் காஸ்ட். ஓகேவா? அந்த ரீப்ளேஸ்மென்ட் காஸ்ட்ட ரெடியூஸ் பண்றதுக்கு புதுசா பிரிண்டிங் பண்றோம் இல்லையா? அத ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு பதிலா பிளாஸ்டிக் நோட்ஸ் வந்துட்டு கொண்டு வர போறோம். ஓகேவா? ரைட். அந்த பிளாஸ்டிக் நோட்ஸ் என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைஆக்சியலி ஓரியன்டட் பாலிப்ரோபிலீன். அது என்ன பைஆக்சியலி ஓரியன்டட் அப்படின்னா, இப்படி இழுத்தாலும் ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? ஸோ 2 பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ். இஃப் யூ ஸ்ட்ரெச் தம் இட் வில் ஸ்ட்ரெச். ஓகேங்களா? இட் வில் நாட் டியர். ஓகேங்களா? அதுதான் எனது பிளாஸ்டிக் தானே. ஓகேங்களா? உங்களுக்கு இழுத்தீங்கன்னா வரும். அதுக்காக ரூவா நோட் அப்படி இழுத்தா வந்துருமா அப்படின்னு இப்படி ஸ்ட்ரெச் ஆகிலாம் வராது ரப்பர் மாதிரி. ஓகேங்களா? லைட்டா. ஓகே? ரைட். ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல நம்ம என்ன பண்ண போறோம்? ரூவா தாள வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அத தான் கவர்ன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே இது வந்துட்டு பிளாஸ்டிக் தானே. இந்த பிளாஸ்டிக் அப்புறம் வெளியில வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு என்விரான்மென்ட் வந்துட்டு டேமேஜ் ஆயிரும்ல அப்படின்ற டவுட் இருந்துச்சு அப்படின்னா, எங்கேயாவது ரூவா நோட்டு கீழ கிடந்து பார்த்துருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு மேல அது இருக்குமா? இருக்காது. மேக்ஸிமம் ரூவா நோட் கீழ இருந்துச்சுன்னா, அது திரும்பவும் யார் கைக்காவது போகுது. பிகாஸ் இட் ஹேஸ் வேல்யூ. ஓகேங்களா? பட் அது இல்லாம தேர் ஆர் சான்சஸ். ஒருவேளை இத வந்துட்டு டிஸ்போஸ் பண்ற விதம். ஓகேங்களா? ஸோ டிஸ்போஸ் ஆகுறது இல்ல இதுலயே வந்துட்டு வியர் அண்ட் டியர் ஆகுறப்ப மைனரா மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் இட் வில் என்டர் இன் டு த என்விரான்மெண்ட். சான்சஸ் ஆர் ஹை. ஓகேங்களா? பட் மேக்ஸிமம் ருபீஸ் ஹேஸ் அ வேல்யூ. ஐ மீன் கரன்சி ஹேஸ் அ வேல்யூ. அதனால மேக்ஸிமம் வேஸ்டா அது வந்துட்டு உங்களுக்கு எக்கானமிக்குள்ள போகாது. ஓகேங்களா? ஸோ அது திரும்பவும் பேங்க்குக்கு தான் போகுது. ஸோ பேங்க் என்ன பண்ணணும் அந்த நோட்ஸை வேஸ்ட் ரிட்டர்ன் வர நோட்ஸ் எல்லாம் அகைன் தே கேன் கிவ் இட் டு அ கம்பெனி. ஓகேங்களா? ஸோ பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் பிளேசஸ்க்கு வந்துட்டு அவங்க அனுப்பிச்சு விட்டுக்கலாம். ஸோ அதை திரும்பவும் பிளாஸ்டிக் வந்துட்டு ரீசைக்கிள் பண்ணி யூ கேன் யூஸ் இட் ஃபார் சம் அதர் பர்பஸ். அந்த மாதிரி ரீசைக்கிளிங்க்கு நம்ம பண்ணிக்கிறது இட் இஸ் ஓகே. ஸோ இது நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ஸ்ல இருந்து எடுத்து ஓகே பிளான்ஸ் டை இதுல இருந்து எடுத்து நம்ம ஜென்ரேட் பண்றதை விட என்விரான்மெண்டல் டேமேஜ் வந்துட்டு கம்மியாக தான் ஆகும். இல்லை பிகாஸ் யூ அகைன் யூ கோயிங் டு ரீசைக்கிள் இட் அண்ட் வேஸ்ட் இது ஜென்ரலா தாள்லாம் கீழெல்லாம் கிடக்காது. ஓகேங்களா? ரைட். ஸோ இதனால இட் இஸ் ஓகே அப்படிங்கிறது கவர்மெண்டோட ஸ்டான்ஸ். ஓகேவா? ஸோ காட்டன் பேஸ்டு பேப்பருக்கு பதிலா ஸோ டியூரபிள் பிளாஸ்டிக் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே எதுக்காக? இந்த ரிப்பீட்டட் ஹேண்ட்லிங்காக. ஓகேங்களா? திருப்பி திருப்பி யூஸ் பண்ணி கிளியுது இல்லையா? ஸோ அதுக்காக ஸோ டு வித்ஸ்டாண்ட் லாங்கர் பீரியட். ஓகே ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வேற எந்த கண்ட்ரீஸ்லாம் இந்த ப்ராக்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்ரெடி இன் அதர் கண்ட்ரீஸ் லைக் ஆஸ்திரேலியா, யூகே, கனடா, நியூசிலாந்து. அண்ட் இது தென் அகைன் இந்த இதை அப்கிரேட் பண்றாங்க இல்லையா? புதுசா இப்போ கொண்டு வர பிளாஸ்டிக் நோட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் தே கோயிங் டு ஆட். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். அப்ப கவுண்டர் ஃபிட் பண்றது கஷ்டம். அப்படின்னா என்னது? ஃபேக் கரன்சி கிரியேட் பண்றது. ஓகேங்களா? ஸோ ஃபேக் கரன்சி கிரியேட் பண்றது இன்னும் கஷ்டமாயிரும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் தேர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் ஒன்லி இன் லோவர் டினாமினேஷன்ஸ் பிகாஸ் தே ஆர் இந்த லார்ஜர் ரோல் அவுட் இல்லையா? 10 ரூபா 20 ரூபா தான் சில்லறையா நம்ம செலவு பண்றோம். ஸோ அது ஜாஸ்தியா இருக்கிறதுனால 10 rupees 20 rupees பேங்க் நோட்ஸ் ஆர் கோயிங் டு பி replaced. Okay first எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 crore notes going to be distributed. ஓகே அதோடைய வர்த்து 3000 crore. பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முந்த்ரான் பிரைவேட் லிமிடெட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரஸிங். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த கரன்சி இருக்குது இல்லையா? இது பிரஸ் ஐ மீன் கரன்சி பிரஸ். ஓகேங்களா? பிரஸ் அடிக்கக்கூடிய கம்பெனி. ஓகேங்களா? பட் இது என்னதான் பிரஸ் பண்ணுவாங்க? ஐ மீன் பிரஸ் அடிச்சு கொடுப்பாங்க ருபீஸ். ஓகேங்களா? ரைட். இது யாருக்கு கீழே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இட் ஹேஸ் அ நேம் பிரைவேட் லிமிடெட் இட் இஸ் அண்டர் RBI 100% it is owned by RBI. ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐயோட சப்சிடரி கம்பெனி இது. ஓகேவா? ஸோ அந்த கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க 3.4 crores டெண்டர் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஷீட்ஸ் ஒர்த் ஆஃப் ஷீட்ஸை வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டுருக்காங்க. ரைட். தென் ஆஃப்டர் தட் அந்த நோட்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் டெஸ்டிங்லாம் பண்ணி இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு அது ஒர்க் ஆகுதா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லேட்டர் தே வில் ரிலீஸ் இட். So benefits of course it will last longer and forgery it is difficult, counterfeit பண்றது கஷ்டம். And apart from that only concern is it may develop environmental degradation or environmental concerns tomorrow. ஓகேங்களா? because it is a plastic. Okay right. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்லாம் பார்த்திருக்கோம்? கோபர்தன் ஸ்கீம். Judgments. Okay right. So gender stereotypes related, how you have to deal with gender sensitive cases. Okay then plastic notes ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. ஸ்டாட்டிஸ்டிக்கல் பில்லு. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஓகே தேங்க்யூ.